அண்ணாமலை இருந்துக்கிட்டு இப்போ புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாங்களாங்க. தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஏகப்பட்ட திருப்பு முனைகள் வந்து போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டு இருக்க பட்சத்தில் இப்போ அண்ணாமலை அவர்கள் இருந்துக்கிட்டு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாங்களாம். ஈவன் அவர் இப்போ டெல்லிக்கு வந்து போயிருக்காங்க. டெல்லியில் பாஜகவுடைய தேசிய தலைமை நிதின் நபீன் அவர்களை வந்து சந்தித்து தன்னோட ராஜினாமா கடிதத்தை தான் வந்து கொடுக்க போயிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமாக நிறைய காரணங்கள் இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. முதல் காரணம் என்னென்னா, அவர் பாஜகவிலேருந்து புறக்கணிக்கப்பட்டது. அவர் பாஜகவில் புறக்கணிக்கப்பட்டதுனால தான் அவரு சரி நம்மளே வந்து சொந்தமாக வந்து களத்தில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவு எடுத்திருக்காருன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று காரணம் என்னென்னா, பாஜக தொடர்ந்து வந்து ஒரு வீழ்ச்சியை வந்து தமிழ்நாட்டில் வந்து சந்திச்சுட்டு இருக்கு. ஸோ அந்த வீழ்ச்சியிலேருந்து அதை மீட்கிறதுக்கு பதிலாக நம்மளே ஒரு கட்சி ஆரம்பித்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து இருக்கதா வந்து சொல்லப்படுது. அதுவும் முதல்ல இது வந்து ஒரு இயக்கமாக, ஒரு மக்கள் இயக்கமாக, நல்லா ஒரு தர கருத்து சார்ந்து இருக்கிற மக்களை வந்து ஒன்று சேர்த்து ஒரு மக்கள் இயக்கமாக வந்து முதல்ல எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறமா அந்த கட்சியை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கதா வந்து சொல்லப்படுதுங்க. ஒரு விஷயம் மட்டும் நான் இங்கே சொல்லணும்னு வந்து நினச்சேன். பாஜக பண்ணுற அரசியல் சரியா தவறா அப்படின்றதெல்லாம் தாண்டி, ஆனால் பாஜகவுக்கு அண்ணாமலை தான் சரி அப்படின்னு நான் வந்து சொல்லுவேங்க. நிச்சயமாக வந்து சொல்லுவேன். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் மாநில தலைவராக இருக்கும்போது உண்மையிலே தமிழ்நாட்டு அரசியல் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பயங்கரமாக வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆமாம், ஏன்னா அண்ணாமலை இருந்துக்கிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு பயங்கரமாக வந்து அதை வந்து நடத்தியிருந்தார். எல்லா கட்சிகளையும் சராமரியாக வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தார். ஈவன் எலெக்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்ந்து பயங்கரமாக ஒரு எலெக்ஷன்லாம் வந்து ஃபேஸ் பண்ணார். உண்மையிலே ஒரு பயங்கரமான ஒரு மாநில தலைவராக வந்து இருந்தார். இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு, இந்த கருத்துக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் வந்து சொல்கிறேன், பாஜகவுக்கு அண்ணாமலை தான் வந்து சரியாக வந்து இருந்தார். அப்பேற்பட்ட ஒரு லீடர்ஷிப்பை வந்து அவர் இருந்தார். பட் இப்போது அவர் வந்து ஓரம் தள்ளிட்டாங்கன்ற மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ அதனால் அவர் இப்போ அதே மாதிரி ஒரு நேஷ்னல் மூமெண்ட், ஒரு நேஷ்னல் ஐடியாலஜிஸ்லாம் வச்சு ஒரு கட்சியை தான் வந்து ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது அவருடைய டிசிஷன். இன்னும் கொஞ்ச நாளில் இதை பற்றி நம்மளுக்கு ஃபுல்லாக தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.